தங்கள் பிள்ளைகளுக்கு சமையலுடைய துவா செய்தால் அந்த துவா கபூலாகும். இப்ராஹிம் அத்ஹம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இறைநேசர் ஒரு மனிதரை கடந்து செல்கிறார்கள். அவர் சோகமா உட்கார்ந்து இருக்கிறார். ஏன்பா சோகமா உட்கார்ந்துக்கிற? பொதுவா சும்மா பயான்கள் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, பேசுறாங்க பேசுறேன் நம்ம ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருப்போம். அந்த புத்துணர்ச்சி, அந்த ஒரு ஆர்வம், நல்ல விஷயங்களை சொல்றாங்க, கேட்போம், கேட்டு அமல் செய்வோம். அப்ப ஒரு சோகமா உட்கார்ந்து இருக்கும் பொழுது இப்ராஹிம் அத்ஹம் கேட்கிறா, என்ன சோகம்? என்னத்த சொல்ல? நம்மள நிறைய பேர் சொல்றோம், என்னத்த சொல்ல, எல்லா சொத்து இருக்கும், எல்லா அந்தஸ்து, எல்லா வசதி வாய்ப்பு இருக்கும், சும்மா கேட்டதுக்கு என்னத்த சொல்ல, அல்ல அப்படியே சொல்ல வச்சிருவான் கடைசி வரைக்கும். இப்ப அவர் சொன்னார், ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. இப்ராஹிம் அத்ஹம் கேட்டார்கள், 3 கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல். முதல் கேள்வி கேட்டார்கள், அல்லாஹ் நாடாம ஏதாவது நடக்குமா? அவர் பதில் சொன்னார், மாசாலாம் போய் படிக்கல, இதுக்கு மாசா ஒன்றும் அவசியமே கிடையாது. அவர் சொன்னார், அல்லாஹ் நாடாம எதுவுமே நடக்காது. 2வது கேள்வி, அல்லாஹ் உனக்கு விதிச்ச உணவுல ஏதாவது ஒரு பருப்பு குறையுமா? அவர் சொன்னார், அது எப்படி குறையும்? குறையவே குறையாது. நான் எந்த பொந்துல இருந்தாலும் அல்லாஹ் என்ன வெளியே எடுத்துட்டு வந்துருவான். என்ன வெளியே எடுத்தா வந்து எனக்கான என் நாவல் அல்லாஹ் புகட்டிடுவான். அவர் ரஸாக், ராஸிக். அடுத்து கேட்டார்கள், அல்லாஹ் உனக்கு விதிச்ச ஆயில்ல ஒரு நொடி குறைக்க முடியுமான்னு கேட்டான். கேட்டதுக்கு அவர் சொன்னார், குறைக்கவே முடியாது. இந்த 3ல இவ்வளவு தவக்கல், இவ்வளவு உறுதியாக்குற, அதுக்கு கண்ணத்துல கை விஷயம் வாங்குகிற எதிர்ப்பு வேலையை பாரு அப்படின்னா